Okay, hello everyone. Okay, hello guys. Welcome to this session. இந்த வீடியோ வந்துட்டு ஜிடிஜி என்சிடி ஆன் பாக்ஸ் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் என்ரோலிங் இன் ஸ்டடி ஜாம். ஸோ நீங்கள் எல்லாருமே மோஸ்ட்லி ஸ்டடி ஜாம் என்ரோல் பண்ணிவிட்டு அந்த கிரெடிட்ஸ் எப்படி கிளைம் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஸ்டடி ஜாமுக்கு ரிஜிஸ்டர் பண்ண அதே மெயில் ஐடிக்கு உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஹேவ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி என்ரோல்ட் இன் கூகுள் ஸ்டடி ஜாம்ஸ். இந்த மெயில் கண்டிப்பாக வந்திருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நான் சில இஷ்யூஸை இங்கேயே நான் அட்ரஸ் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் வந்துட்டு ஸ்டடி ஜாம்க்கு என்ரோல் பண்ணியிருந்தீங்க, உங்கள் டேட்டாஸை வந்துட்டு கிளப்பில் கொடுத்துருந்தீங்க, பட் இப்படி உங்களுக்கு ஒரு மெயில் வரல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு காண்டாக்ட் டீடைல்ஸ் தரேன். அந்த நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணி நீங்கள் உங்கள் இஷ்யூ என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நாங்கள் ஃபர்தராக எங்கள் சைடில் என்ன இஷ்யூ பண்ண என்ன ரிசால்வ் பண்ண முடியுமோ அதை பண்ணித்தரோம். ஓகே, இப்போ மோஸ்ட்லி உங்கள் எல்லாத்துக்கும் இந்த மெயில் கண்டிப்பாக வந்திருக்கும் நீங்கள் உங்கள் டேட்டாவை கரெக்டாக கொடுத்துருந்தா. இப்போ இதுக்கப்புறம் எப்படி அந்த பாயிண்ட்ஸை கிளைம் பண்ணுறது, கிரெடிட்ஸ் எப்படி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. நான் இந்த வீடியோவில் என்னென்ன ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணுறனோ அதை கிளியர் அண்ட் கட்டாக அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்றதை ஃபஸ்ட்டு நோட் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓகே, எல்லாருமே இந்த மெயிலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. லேப்டாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபோனில் பண்ணவே முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் லேப்டாப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த மெயில் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஒரு ஆக்சஸ் கோட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆக்சஸ் கோடை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ற மாதிரியும் இந்த ஆக்சஸ் கோடை காப்பி பண்ணிட்டு இங்க ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்கை நீங்க மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, ரைட் சைட் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மவுஸ்லயோ இல்லை உங்க லேப்டாப்ல இருக்க ட்ராக் பேட்லயோ ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நீங்க குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் லிங்க் இன் இன்காக்னிட்டோ விண்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்றது தான் ப்ரிஃபர்டு. பட் நீங்க பிரேவ், மொசிலா, எட்ஜ் சம் வேற ஏதாச்சும் ப்ரௌசர் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஓப்பன் லிங்க் இன் பிரைவேட் விண்டோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எதர் நீங்க பிரைவேட் விண்டோ ஆர் ஓப்பன் லிங்க்டின் சாரி ஓப்பன் லிங்க் இன் இன்காக்னிட்டோ விண்டோ ஏதோ ஒரு ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணும். எனக்கு இன்காக்னிட்டோ விண்டோ தான் இங்கே அவைலபிள் இருக்கு. ஸோ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த கோடை காப்பி பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் கோடை காப்பி பண்ணிட்டேன். செகண்ட் ஸ்டெப் நான் அந்த லிங்கை பிரைவேட் விண்டோ இன்காக்னிட்டோ டேப்ல ஓப்பன் பண்ணிட்டேன். உள்ள வந்த உடனே ஆக்சஸ் கோட் கேட்கும். அதுக்கு ஜஸ்ட் காப்பி அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் ரோபோட் கேப்சா இருக்கும். இதை டிக் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே மெயினாக இன்காக்னிட்டோ டேப்ல பிரைவேட் விண்டோவில் வாங்க. நார்மல் விண்டோவில் பண்ணால் உங்களுக்கு கிரெடிட்ஸ் வராது. ஒன் செகண்ட் நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். பிரைவேட் விண்டோ யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே மோஸ்ட்லி ஐ எம் நாட் ரோபோட் வந்துடும். இல்லைன்னா அது இந்த கேப்சா மட்டும் சப்மிட் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே ஒரு லேப் இருக்கும். அந்த லேப் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாயின் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஜாயின் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த எந்த டீடைல்ஸும் ஃபில்அப் பண்ண வேணாம். சைன் இன் வித் கூகுள் மொதல் ஆப்ஷன் சைன் வித் கூகுள் இதை கொடுத்துக்கோங்க. இங்கே வந்துட்டு உங்கள் மெயில் ஐடி என்னவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. என் மெயில் ஐடியை நான் டைப் பண்ணிக்கிறேன். என் மெயில் ஐடி நான் டைப் பண்ணி என்டர் தட்டிக்கிறேன். பாஸ்வேர்ட் கேட்கும், பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணிட்டேன். இப்போ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா ஓகே அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேப்லேயே வந்துட்டு என் ப்ரொஃபைல் வந்துருச்சு. நான் லாகின் பண்ணிட்டேன். இங்கே ஏற்கனவே நான் அந்த 400 கிரெடிட்ஸை கிளைம் பண்ணிட்டேன். அதனால எனக்கு இங்கே 400 காட்டுது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப உங்கள் அக்கௌண்ட்டில் 0 கிரெடிட்ஸ் இருந்தால் 9 காட்டும். இல்லை ஏற்கனவே 35 கிரெடிட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா 35 + 9 44 44 கிரெடிட்ஸ் காட்டணும். இனிஷியலாக நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஸ்டெப் பாஸ் ஆயிடுச்சுன்னா 9 கிரெடிட்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிருக்கும். அப்படி அந்த 9 கிரெடிட்ஸ் ஆட் ஆச்சுன்னா மட்டும் ஒன்று 0லேருந்து 9 வரணும், இல்லை 35லேருந்து 44 வரணும். அந்த மாதிரி கிரெடிட்ஸ் 9 கிரெடிட்ஸ் அக்கௌண்ட்டில் ஆட் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 9 கிரெடிட்ஸ் ஆட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது, இந்த லேபை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த லேப் நான் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தேன், அதனால அப்படி காட்டுது. உங்களுக்கு நீங்கள் உள்ளே வரப்போ ஃபர்ஸ்ட் டைம் இப்படி தான் காட்டும். ஸோ இந்த லேப் இப்படி தான் காட்டும். இதில் வந்துட்டு ஸ்டார்ட் லேப் கொடுத்துக்கோங்க. அந்த ஸ்டார்ட் லேப்பில் தான் உங்களுக்கு வந்து நிற்கும் டிஃபால்ட்டாக. ஸ்டார்ட் லேப் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் லேப் கொடுத்தோடனே ஐ எம் நாட் ரோபோட் இதை அப்படியே வெரிஃபை பண்ணிடுங்க. ஓகே, இந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் ரீச் ஆகிட்டீங்கன்னா நான் சொல்கிறது கேர்ஃபுல்லாக கேட்டுக்கோங்க. இப்போ இந்த ஓப்பன் லிங்க்
ஓப்பன் கூகுள் கிளவுட் கன்சோல் இருக்குல்ல, இந்த பட்டனை ரைட் கிளிக் பண்ணி மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் லிங்க் இன் நியூ விண்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓப்பன் லிங்க் இன் நியூ விண்டோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க யூசர் நேம்னு இருக்கும், இந்த யூசர் நேமை காப்பி பண்ணிக்கோங்க. அதுதான் நீங்க இங்க பேஸ்ட் பண்ணணும். அடுத்து பாஸ்வேர்ட் கேட்கும், பாஸ்வேர்டு இங்க இருந்து காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நான் அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்து கூகுள் கிளவுட் கன்சோலுக்கு வந்துட்டேன். இதான் ஹோம் பேஜ். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி பண்ணுறது அந்த மாதிரிலாம் கேட்கும். என்ன கேட்டாலும் ஐ அக்ரி அண்ட் கண்டினியூ எஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஹோம் பேஜில் லேண்ட் ஆகிட்டேன். தான் ஹோம் பேஜ். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த லேபோட பேஜுக்கு வந்துட்டு சைடில் நிறைய டாஸ்க் இருக்கும். டாஸ்க் 3 கிளிக் பண்ணுங்க. டாஸ்க் 3 கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கிராண்ட் அண்ட் ஐஐஎம் ரோல் இருக்கும். கிராண்ட் அண்ட் ஐஐஎம் ரோல் அப்படின்ற செக்ஷன்ல ஆட் பிரின்சிபல்ஸ் 3வது ஸ்டெப்ல ஒரு மெயில் ஐடி இருக்கும். ஸ்டூடெண்ட் சம்திங் ஆரம்பிச்சு quickslab.netன்னு முடியும். இந்த மெயிலை கேர்ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் தெரியாதனமா கடைசியில் எக்ஸ்ட்ரா ஒரு இப்போ நீங்கள் காப்பி பண்ணுறப்ப இப்படி தெரியாதனமா எஃப் வரைக்கும் பண்ணிட்டீங்கன்னா கூட எரர் வந்துடும். ஸோ மெயில் காப்பி பண்ணுறப்ப கரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. .net கரெக்டாக அந்த மெயில் நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ இந்த மெயில் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஐஏஎம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஐஏஎம் அண்ட் அட்மின். ஓகே, ஐஏஎம் அண்ட் அட்மின் இந்த பேஜுக்குள்ள லேண்ட் ஆயிட்டு இங்க கீழே வந்துட்டு உங்களுக்கு கிராண்ட் ஆக்சஸ் அப்படின்ற இந்த இடத்துல கிராண்ட் ஆக்சஸ் அப்படின்ற ஒரு இது இருக்கும். 1 செகண்ட் எப்படி பண்ணுன்னு சொல்றேன். நான் மெயிலை காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு இந்த பேஜ் வந்துட்டேன். இந்த கூகுள் கிளவுட் கன்சோல் இங்கே சர்ச் ஆப்ஷன் தொட்டு ஐஏஎம்னு அடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன், ஐஏஎம் அண்ட் அட்மின். ஓகே, இப்போ கிராண்ட் ஆக்சஸ் அதுக்குள்ள வந்துட்டா கிராண்ட் ஆக்சஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். நியூ பிரின்சிபல்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம காப்பி பண்ண மேல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். செலக்ட் ரோல் இருக்குல்ல, அசைன் ரோல்ஸ் அதில் வந்துட்டு பேசிக்கில் வியூவர். 1 செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். மேலே பேஸ்ட் பண்ணி என்ட்ரு தட்டிக்கிறீங்க. ரோலில் வந்துட்டு பேசிக்கில் வியூவர், அவ்வளோதான். இப்போ நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது இங்கே அப்டேட் ஆக ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். இங்கே வந்துட்டு நான் பாயிண்ட்ஸ் செக் பண்ணுறேன். உடனேவும் ஆகலாம், இல்லை ஒரு 1 மினிட் ஆகலாம். ஸோ இங்கே இப்போ எனக்கு பாயிண்ட் அப்டேட் ஆகலை, ஜஸ்ட் 1 மினிட். ஓகே, இப்போ எனக்கு 50 மார்க் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் டாஸ்க் போகணும். செகண்ட் டாஸ்க் இருக்கிறதுலே ஈஸி. நீங்கள் இது வரைக்கும் வந்துட்டீங்கன்னா செகண்ட் டாஸ்க் நல்லா பார்த்துக்கோங்க, 10 செகண்டில் முடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே சர்ச் ஆப்ஷன் இருக்கு, எல்லாமே சர்ச் பாக்ஸ் தான். அங்கே போயிட்டு டயலாக் ஃப்ளோ டிஐஏஎல்ஓஜி டயலாக் அப்படின்னு சர்ச் பண்ணினா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே ஒன்று வரும், டயலாக் ஃப்ளோ ஏபிஐ அப்படின்னு வந்துருச்சா. டயலாக் ஃப்ளோ ஏபிஐ ஜஸ்ட் கிளிக் பண்ணி இது லோட் ஆகுது. ஓகே, இப்போ இந்த டயலாக் ஃப்ளோ ஏபிஐக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் அந்த எனேபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த எனேபிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏபிஐ எனேபிள் ஆகிறதுக்கு ஒரு 10லேருந்து 30 செகண்ட் ஆகும், ஜஸ்ட் வெயிட் பண்ணலாம். டயலாக் ஃப்ளோ ஏபிஐ இதான் 2வது டாஸ்க். ஓகே, இப்போ ஏபிஐ எனேபிள் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அவ்வளோதான். இப்போ எனக்கு ஏபிஐ எனேபிள் ஆயிடுச்சு. அந்த பேஜ் வந்து இந்த பேஜ் வந்துடும். எனேபிள்டு ஏபிஐ அண்ட் சர்வீசஸ் இங்கே சைடில் போட்டுருவாங்க. டயலாக் ஃப்ளோ ஏபிஐன்னு நமக்கு இங்கே மென்ஷன் ஆயிடும். ஸோ நான் டயலாக் ஃப்ளோ ஏபிஐ எனேபிள் பண்ணிட்டேன், அவ்வளோதான். என் 2 டாஸ்க்கும் முடிஞ்சு. இப்போ நான் 2வது டாஸ்க்கு மார்க் செக் பண்ணுறேன். 100, அவ்வளோதான். அதில் 50, இதில் 50. ஸோ 100 அவுட் ஆஃப் 100 எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் இந்த என் லேப் கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ என் லேப் கொடுக்குறதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறேன். உங்கள் அக்கௌண்ட்டில் 9 கிரெடிட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் என் லேப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 100 அவுட் ஆஃப் 100 எடுத்துட்டு என் லேப் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 400 கிரெடிட்ஸ் உடனே உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலாம், அடுத்த செகண்டே. இல்லை ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகலாம். பட் நீங்கள் 100 ரீச் பண்ணிட்டு என் லேப் கொடுத்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. 100 ரீச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த 400 கிரெடிட்ஸ் அக்கௌண்ட்டில் விழும்.
ஸோ அந்த 100 ரீச் பண்ணிட்டு 100 அவுட் ஆஃப் 100 எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன கொடுத்துக்கோங்க. பாயிண்ட்ஸ் உடனே வந்தாலும் ஓகே, இல்லை லேட் ஆச்சுன்னா ஒரு 1 to 2 minutes வெயிட் பண்ணி பாருங்க, ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. அப்பயும் உங்க அக்கௌண்ட்ல வந்துட்டு கிரெடிட்ஸ் வரலைன்னா நீங்க கோர் மெம்பரை ரீச் பண்ணுங்க. அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு 400 கிரெடிட்ஸ் வந்திருக்கும். நீங்க இதுக்கப்புறம் ஃபர்தரா ஸ்டடி ஜாம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். Once again, congratulations and a goodbye.